Hi friends, welcome to Meena's Samyal. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ரைஸ் கேட்டகரி பீஸ் புலாவ். பீஸ் புலாவ் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு காமனான ரெசிபி. அதுவும் ஃப்ரெஷ் பட்டாணி வெளியில் மார்க்கெட்டில் கிடைக்கும்போது அதில் சமைச்சு சாப்பிடும்போது புலாவ் ரொம்ப ஜூஸியாக டேஸ்டியாக இருக்கும். காஞ்ச பட்டாணி வெரைட்டி கிடைக்கும் இல்லையா, அது ஓவர் நைட் ஊற வச்சு அதுலேயும் செய்யலாம். ஆனால் அதை விட ஃப்ரெஷ் பட்டாணியில் செய்யும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நான் ஒரு மைல்டு வெர்ஷனில் செஞ்சு காட்ட போகிறேன். இதுக்கு ஸ்பைசியான கிரேவி எதுவாக இருந்தாலுமே ரொம்ப சூட்டபுளாக இருக்குங்க. நீங்கள் புலாவ் ஸ்பைசியாக செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பிளெயின் கர்ட் இல்லை எனி சார்ட் ஆஃப் ரைத்தா சூட்டபுளாக இருக்கும். ஸோ வாங்க இந்த சிம்பிள் அண்ட் ஈஸி பீஸ் புலாவ் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். மட்டர் புலாவ் செய்ய தேவையான பொருட்கள்: பாஸ்மதி ரைஸ் 1.5 கப். இது நல்லா வாஷ் பண்ணி ஒரு 20 மினிட்ஸாக சோக் பண்ணிகிட்ருக்கேன். 1.5 கப்ஸ் ஆஃப் ஃப்ரெஷ் க்ரீன் பீஸ், ஒரு லார்ஜ் சைஸ் வெங்காயம், அதுக்கப்புறமா 1.5 கப்ஸ் ஆஃப் கோகனட் மில்க். அதாவது 1:2 ரேஷியோவில் நம்ம லிக்விட் சேர்க்க வேண்டியது இருக்கும். நான் அதை ரெண்டாக பிரிச்சுக்கிட்டு 1.5 கப்ஸ் ஆஃப் கோகனட் மில்க் அண்ட் 1.5 கப்ஸ் ஆஃப் வாட்டர் சேர்க்க போகிறேன். திஸ் இஸ் அப்சல்யூட்லி ஆப்ஷனல். நீங்கள் பிளெயின் வாட்டரை கூட சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு 1 inch ஆஃப் ஜிஞ்சர் தின் ஜூலியன்ஸாக கட் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 10 to 15 முந்திரி பருப்பு. திஸ் இஸ் ஆல்சோ ஆப்ஷனல். ஒரு 2 க்ரீன் சில்லிஸ் சீட்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு நாலாக கட் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பே லீஃப் சின்ன பீஸஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு டீஸ்பூன் ஆஃப் கரம் மசாலா, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆஃப் நெய், ஒரு ஹாஃப் எலுமிச்சம்பழம், அதுக்கப்புறமா ஃபுல் ஸ்பைசஸ். பெப்பர் ஒரு 5 to 6 பீசஸ் ஆஃப் பெப்பர், ஒரு 2 காடமம், 4 ஏலக்காய் அண்ட் ஒரு 2 பீஸ் ஆஃப் பட்டை, ஒரு டீஸ்பூன் ஆஃப் சீரகம், ஒரு ஹேண்ட்ஃபுல் ஆஃப் கொத்தமல்லி, ஒரு ஹேண்ட்ஃபுல் ஆஃப் புதினா, தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு எண்ணெய். அவ்வளோதான் தேவையான பொருட்கள். இப்போ மட்டர் புலாவ் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஒரு குக்கர் பேன் ஆல்ரெடி ஹீட் பண்ணியாச்சு. முதல்ல நெய் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் ஆஃப் எண்ணெய் அண்ட் நெய் 2 சேர்த்து செய்யும்போது ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். நெய் உருகினதுக்கு அப்புறமா சீரகம், ஹோல் ஸ்பைசஸ், பே லீஃப், அடுத்து முந்திரி, அடுத்து ஜிஞ்சர், பச்சை மிளகா, அடுத்து வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் ரொம்ப ப்ரௌனிங் வரணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. லைட்டாக பிங்க் ஆனாலே போதுமானது. அடுத்து புதினா, அடுத்து பச்சை பட்டாணியை சேர்த்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் வதக்கினா போதும். ஏன்னா பச்சை பட்டாணி அப்படிங்கிறது ரொம்ப சீக்கிரமாக வெந்துடும். இப்போது இந்த ஊற வச்ச பாஸ்மதி அரிசியை சேர்த்துக்கலாம். ஊற வச்ச அரிசி போட்டதுக்கு அப்புறமா ரொம்ப நேரம் கிளற வேண்டாம். ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் அந்த சூடு பட்டால் போதும். ஏன்னா ரொம்ப நேரம் கிளறினோம்னா அரிசி உடஞ்சிடும். ஏன்னா இதில் அரிசி நல்ல பெருசாக பருக்காக இருந்தால் தான் அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அடுத்து 1.5 கப் ஆஃப் கோகனட் மில்கை சேர்த்துக்கலாம். ஒரு 1.5 கப் ஆஃப் வாட்டர். இந்த ரைஸுக்கு தேவையான அளவு உப்பு, கரம் மசாலா விச் இஸ் டோட்டலி ஆப்ஷனல். அண்ட் மட்டர் புலாவுக்கு எலுமிச்சை சாறு பிழிஞ்சால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ நல்ல ஒரு 2 கொதி வந்ததுக்கு அப்புறமா லிட்டை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போது லைட்டாக கொதி வர ஆரம்பிச்சிருக்கு. ஒரு வேளை சால்ட்டு பத்தலைன்னா இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ லிட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு வெயிட்டை வச்சிடலாம். ஒரு விசில் வந்தால் போதும். ஒரு விசில் வந்தாச்சு. நான் ஸ்டவ் சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ குக்கரோட ப்ரெஷர் அடங்கியாச்சு. இப்போ ஜென்டிலாக ஸ்டர் பண்ணி விட்டுடலாம். ஸோ எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக குக்காக இருக்குது பாருங்கள். ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி புலாவ் இது. நான் மைல்டர் வெர்ஷனில் செஞ்சுருக்கேன். நீங்கள் ஸ்பைசியாக செஞ்சு அனியன் ரைத்தா இல்லை கியூக்கம்பர் ரைத்தா தொட்டு சாப்பிட்டுக்கலாம். இல்லை மைல்டாக செய்யும்போது நீங்கள் எனி சார்ட் ஆஃப் கிரேவி இதுக்கு சூட்டபுளாக இருக்கும். ஸோ சிம்பிள் அண்ட் ஈஸி மட்டர் புலாவ் இஸ் ரெடி. ஸோ இந்த சிம்பிள் அண்ட் ஈஸி பீஸ் புலாவ் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்த்தீங்க இல்லையா. ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ மீனா சமையலை பாருங்கள். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.